வெளியே விட்டு இவருலாம் இவ்வளோ வீடு வரீங்க பாண்டி பாண்டி நான் இல்லடா இவன்டா கதிர் எங்க வா குபாசே அப்படி கூட என்னடா சைடுல தூறீங்க ஐயா டிஎஸ்எல்ஆர் அவதான போட்டோகிராஃபர் அப்படியே டாடி பக்கத்துல போறீங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணது. இந்த பிளானிங் எனக்கு தெரியாது, கீக்கியும் பேரியும் பண்ணது. முதல்ல இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் 2 தடவை பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. காளிதாஸ் 1 வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தோ,
ஐ திங்க் அதோட ஒரு டபுள் இம்பேக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன் காளிதாஸ் 2. அந்த அளவுக்கு பயங்கர தரமாக இருந்துச்சு. ஸோ இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரைட் ஃப்ரம் த டைரக்டர் அண்ட் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே. முதல்ல வந்து என்னோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் பரத்தோட ஃபங்க்ஷன் வந்து என்னோடய ஃபங்க்ஷனாக நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு பரத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இஸ் அ பிரதர் டு மீ. எனக்கு இந்த டீமில் வந்து எனக்கு 2 பேர் ரொம்ப நல்ல பழக்கம். ஒன்று வந்து பேரி, இன்னொன்று ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்கிற பவானி அலையஸ் சாஹிரா அலையஸ் வேறு ஏதாவது சொல்லணுமா? போதும். ஸோ எனக்கு வந்து பவானியோட நான் வந்து பாவக்கதைகள் ஒர்க் பண்ணேன் தங்கமில். வெரி வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். நம்ம வந்து ஐ மீன் ஷீஸ் அ லாட் ஆஃப் இங்கே ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்காங்க. பட் ஷீஸ் சூப்பர் ஃபன் டு பி வித். அவங்க அது எந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி வரப்போ வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டராகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க எடுத்து அவங்க நடிக்கிற எல்லா கதைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். விடுதலையிலேருந்து இப்போது ஹாட்ஸ்பாட் அண்ட் இப்போ காளிதாஸ். ஸோ ஐட் லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பாணி. அண்ட் மெயினாக இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் காளிதாஸ் 2ஓட ட்ரெய்லர் லான்ச், அதுக்கப்புறம் ஸ்கை பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லான்ச். வெல்கம் அஜய், உங்களோட டெபியூ இது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா செலிப்ரேஷன் ஆஃப் அ ஜேர்னி அப்படின்னு பார்க்குறேன் நான். அது என்ன ஜேர்னினா வந்து என்ன போராட்டங்கள் என்ன வந்தாலும், வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாமே தாண்டி, கேரியரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தாண்டி சைலண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக தனக்கு வர வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே ஒரு 50 படம் தாண்டி போனேன் என்னோட நண்பன் பரத். ஐ திங்க் இட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் பேரின்னு தான் நான் பார்க்குறேன் நான் இதை. பிகாஸ் நான் ஐ திங்க் ஆக்டர்ஸ் வந்து நம்ம வந்து 2 விதமான ஆக்டர்ஸை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அவங்களோட கெரியர் க்ரோத், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால் அவங்க எல்லாரையுமே வந்து ஹைப் பண்ணுற ஆக்டர்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரத் மாதிரி ஆக்டர்ஸை பார்க்குறேன். பிகாஸ் எவ்வளோ போராட்டங்கள் என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஹார்ட் ஒர்க் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஆக்டர் தான் நான் வந்து பரத்தை பார்க்குறேன் நான். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் கெரியர் அவர் வந்து எடுத்து பண்ண ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ். அவரோட படங்கள் எல்லாமே நான் நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். காதல்லேருந்து M10 மகன், காதல், கண்டேன் காதலை, வெயில், இந்த வரிசையில் அதுக்கப்புறம் காளிதாஸ் 1. ஸோ இந்த வரிசையில் வந்து இன்னும் ஏதாவது சில படங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வரிசையில் ஐ எம் வெரி வெரி ஷுவர் அண்ட் நான் ஆசைப்பட்றேன் காளிதாஸ் 2 வந்து பரத்துக்கு இன்னொரு ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமாக வந்து லேண்ட் ஆகணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஐ லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பேரி. ஸோ இது வந்து ஆக்டர் சாந்தனுவா, நான் இது வந்து ஆக்டர் பரத்துக்கு விஷ் பண்ணுறேன். நண்பன் சாந்தனுவா ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா வெரி வெரி டவுன் டு அர்த், ரொம்ப ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கிரவுண்டடான பர்சன் தான் பரத். எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இங்கே கேட்பாங்க, நீங்கள்லாம் சிசிஎல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்களே, பரத் ரொம்ப சீரியஸான ஒரு நடிகரான்னு. ஆஃப் ஸ்க்ரீன் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுவார் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு செம்ம ஃபன், செம்ம என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் தான் பரத். நாங்கள் சிசிஎல் வந்து ஒரு 20 பேர் சேர்ந்து உட்காந்தாலும் வந்து அந்த 20 பேர் வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து அவர் ஹேண்டில் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ். எனக்கு பேரிக்கிட்ட வந்து பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ் அண்ட் ஆக்டிங் அதெல்லாத்தையும் தாண்டி வந்து ஒன்று வந்து பேரியோட ஃபிட்னஸ். என்ன ஆனாலும் வந்து இந்த இப்போ ஜிம்முக்கெலாம் நம்ம கிளம்பி போனோம்னா வந்து நான் வந்து பிளானை போட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எங்கேயாச்சும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பரத்தோட ஸ்டோரி நான் பார்த்து ஒரு கில்ட் ட்ரிப்லேயே நான் கிளம்பி போயிடுவேன் நான். பட் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் த்ரூ சம் வே ஆர் சம்திங் அவர் வந்து எல்லாரையும் இந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் தட் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி வெரி குட். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டயட்டு, ஒர்க் அவுட் இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து நான் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி, நான் ஸ்டார்டிங் ட்ரபிள், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ். அதாவது நான், விக்ராந்த், இப்போ இங்கே கலை யாதவெல்லாம் இருக்காங்க, நாங்களாம் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். இப்போ அவங்களையும் மேடை கூப்பிட போகிறோம். கூப்பிடலாமா? தயவு செஞ்சு கூப்பிடலாம். ரியலிஸ்டிக் பர்ஃபார்மர் அண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர் சாய்ஸஸ் மூலிமா மக்கள் மனசில் பெரிய இடத்த பிடிச்ச கலையரசன் அண்ட் ஆதவ் கண்ணதாசன். காளிதாஸ் பார்ட் 1ல் நீங்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் கலையரசன் அண்ட் ஆதவ் கண்ணதாசன் அவர்கள். ஸோ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கூட்டத்தில் எங்கே விட்டாலும் வந்து துண்டா தெரியுமா மாமா பேரி அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ் வந்து அவருக்கு ஸ்டைலிஷ்லாம் தேவையில்லை, அவரே போதும். நான் தான் வந்து ஏதோ கூடவே சுற்றிக்கிட்டே இருக்கணும் என் ஒய்ஃபை. அந்தளவுக்கு நான் பேட் ஃபேஷனில்.
பட் அது எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு பேரிக்கிட்ட அவனோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் விக்ராந்த் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம், தூங்கும் போது கூட மேட்சிங்கில் வந்து ஸ்டைலாக இருக்கிற ஸ்டைல் மேன் நம்ம பேரி மாமா தான் அப்படின்னு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையில நான் என்னோட மேடையில் நின்று பேசுகிற ஒரு ஃபீல்டில் தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ பேரி. இந்த படம் காளிதாஸ் 2 உன்னோட நான் சொன்ன அந்த படங்களோட வரிசையில் உனக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஃபிலிமாக உனக்கு அமையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் பேரி. சூப்பர், தேங்க்யூ. அடுத்ததான் மாமா கலையரசன். எல்லாமே நீயே பேசிட்டியா மச்சான், என்ன இருக்கு பேச. எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறது சாந்தனு தான். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா. காளிதாஸ் 2 ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. நான் படமும் பார்த்துட்டேன். கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு படம். கிளைமேக்ஸ் வந்து பயங்கர அன்பிரடிக்டபுளாக இருக்கும். அதே மாதிரி படம் ஃபுல்லாகவே சூப்பராக, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சங்கீதா மேம் எல்லாருமே, பவானி, அஜய், வாழ்த்துக்கள் அஜய். அஜய் வந்து ஃபஸ்ட் படம், இன்னொரு படம் 2-3 படம் முடிச்சு வச்சிருக்காரு அஜய், ஒன்று ஒன்றா இறங்கும். பேரி, லவ் யூ பேரி, ஆல்வேஸ். சோனு எல்லாமே சொல்லிட்டான். சோனு சொன்னது எல்லாமே அவ்வளவும் உண்மை. ஏன்னா எனக்கு வந்து நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பேரிலாம் வந்து ஒரு பெரிய ஸ்டார், எப்படி இப்போது அதே மாதிரி. ஆனால் பேரி கிட்ட வந்து நான் சிசியில் தான் ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இப்போ பேரி கிட்ட பேசும்போது தான் நான் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன் ஒரு, ஏன்னா நான் ஜென்ரலாக யோசிப்பேன், சினிமாவில் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், சக்ஸஸ், ஃபெயிலியர், அவமானம் எல்லாமே. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணும் டு பி இன் சினிமா, ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது பேரியை நான் கேட்டிருப்பேன், எப்படி பேரி நீங்கள் உச்சத்தையும் பார்த்துருக்கீங்க, இப்போ வந்து ஒரு ஃபெயிலியரும் வரும், திரும்ப அதே ஃபயரோட அதே இதோட திரும்ப அகைன் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேரியோட நிறைய அட்வைஸ் நான் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ பேரி, வி ஆல்வேஸ் லுக் அப் டு யூ. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படம் பெரிய ஹிட் ஆகும். டைரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள், வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக காளிதாஸ் 2 ஒன்றை விட பெரிய ஹிட் ஆகுன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சாம் ப்ரோ, தேங்க்யூ மச்சான், வாழ்த்துக்கள். சூப்பராக அந்த பாடி. லுக் அப் டியூன்னு பேரி ரொம்ப வயசானவன் கிட்ட. உண்மை தானே? யோ மாமி, ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, பரத் ப்ளீஸ் ஜாயின் தேம் ஆன் ஸ்டேஜ். அது எப்படி நீங்க உட்காரலாம், தனியா இருக்க முடியாது. ஒரு 15 கிலோமீட்டர் அண்ணாந்து பார்த்தாலும் தெரியுற மாதிரி ஒரு சட்டை தான் போட்டு வந்திருக்காப்புல. வாட்ஸ்அப் குரூப்ஸே அவ்வளோ குரூப்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு பேரையும் கேட்டால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் குரூப் நேம். என்ன கொடுமைனா சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். ரொம்ப பீத்திக்காத, நானும் அப்போ 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அது 17 வயசுலேயே சினிமாவுக்கு வந்ததுனால வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்சி வந்து சொன்னாங்கன்னா கூட ஓகே. புத்தின பீஸ்லாம் எங்கிட்ட வந்து சார், நான் 11th 10th படிக்கும்போது பார்த்தேன் சார் உங்கள் படம், அப்போ பார்த்தேன் சார்பானுங்க. அதில் 2 விஷயம் எனக்கு ஒன்று, நானும் அப்போ 11th தான் படிச்சுட்டு இருந்தேங்கிற ஃபீல் வரும். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து இந்த மூத்த கலைஞர் ஃபீல்டில் வந்துட்டு நானும் 12th படிக்கும்போது நான் காதல் பார்த்தேன் சார். அதுதான் சொல்கிறேன், அது ஒரு மூத்த கலைஞர்கள் ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தேத்திக்கணும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நம்மளுக்கு சங்கர் சார் அப்போவே கொடுத்துட்டார் வாய்ப்பை. ஸோ அதனால சொல்கிறேன். பட் எனிவேஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு மாதம் தான் சிசிஎல்ல வந்துட்டு நாங்களாக இருக்கிற அந்த ஒரு 1 month அது ஃபுல் பாய்ஸ் கேங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பிடிச்ச 2 விஷயம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ப்ளஸ் கிரிக்கெட் ஆடுறது. அண்ட் தேங்க்யூ கலை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதவ், திஸ் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் ஆஸ் வெல், பிகாஸ் ஆதவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு காளிதாஸில் வந்துட்டு இஸ் ஒன் ஆஃப் ப்ரோட்டகனிஸ்டாக நடிச்சிருப்பாப்பில் என் கூட சேர்ந்து. ஸோ அதனால் லுக்கிங் ஃபார்வர்ட். அப்புறம் நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நீ பேசலாம். எஸ் ஆதவ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ காளிதாஸ் 1ல் வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடச்சிது. அண்ட் அஜய், ஐ திங்க் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஸ்ரீசுந்தர் சார் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். And for a debutant, I think this is a really, really good launch. And I'm wishing you all the very best. And the whole team, everyone, Bharat, Bhavani, and the cinematographer and everyone, all the very best. Thank you so much. And this is a very strong friendship. ஏன்னா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் வைக்கமே எல்லாம் பொக்கே கொடுக்கலையான்னு கேட்டோம். கொடுத்துருங்க பாருங்க. ஓகே, ஆமாம், கலைக்கு கொடுக்கலையா? மேடை கலை நம்ம தான் கொடுக்கணும். கலையா உங்களுக்கு வந்து எப்படிமா கூப்பிட்டு நீ திரு முத்து, திரு கிருஷ்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு செடின்னு மோதிரத்தை கொடுத்தீங்கன்னா கலை நான் உங்களுக்கு பில்டப் கொடுத்தேனே. கலை ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர். நான் தான் உனக்கு கொடுக்கணும், நீ எனக்கு சரி.
இது சோனு வாங்கிட்டியா? ஸ்டேஜ்லயே ரகலையா இருக்குன்னா இப்ப நேர்ல பாருங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்களோட அந்த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்போ இவங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்த விதமா காட்ட போறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். தெரியும் நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க. என்ன ஒண்ணுமே இல்லையே, பின்னாடில இருந்து டாக் பேக்ல ஏதாவது சொல்லிருப்பாங்க கண்டென்ட் கொடுங்கன்னு. ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் தோள் மேல கை போடுங்களேன், அப்படியே ஜஸ்ட் ஒரு ஹக் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுங்க. டூ த்ரீ. இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மட்டும் என்னன்னு கேட்றாதீங்க, அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். Once again, okay, but congratulations. Thank you. Everyone. And we have 4 wonderful dancers here and the music. Anyway, thank you so much, and let this friendship be always strong. Thank you so much. Your favorite hero Harish Kalyan அவர்களை மேடை கழிக்கிறேன். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். எஸ், செக் எல்லாருக்கும் வணக்கம். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சின்ன வயசுலேருந்தே அவரை பார்க்குறேன். ஸோ அவர் அங்கிள் நான் கூப்பிடுவேன், ஆனால் மேடை நகர்த்திக்காக அவரை சார்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல்ல செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து ப்ரொடியூசராக ப்ரமோட் ஆகிட்டீங்க. நல்ல கதைகளையும் நல்ல கதைகள் அப்புறம் ஆக்டர்ஸ் நல்ல கண்டென்ட்டை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதோடைய ஆரம்பமாக இன்னைக்கு காளிதாஸ் 2. இன்னொரு சந்தோஷமான விஷயம், அஜய் கார்த்தி என்னுடைய தம்பி, அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. வாழ்த்துக்கள். உங்களுக்காக இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஜமான்கள் ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்தும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷஸோட உங்களுடைய இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேரி ப்ரோ, நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ணோம்னு தோணுச்சு. இங்கே நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கதையை நம்பி அந்த இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சாம் சிஎஸ் ப்ரோ, எப்படி சாமியும் சிஎஸ்சியும் பிரிக்க முடியாதையோ அதே மாதிரி சாம் சிஎஸ்சியும் ஆர்ஆரையும் பிரிக்க முடியாது. அப்பா படம் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, அது படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த பவானி ஸ்ரீ, அப்புறம் அபர்நதி மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்பி சௌத்ரி சார் சொன்னாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கலைப்புலி தானு சார் சொன்னாங்க, அவருடைய கருத்து சொன்னார். பட்டு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வராங்க, சந்தோஷமாக இருக்குது. நடிகர்கள், கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் நம்ம ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணணும். புதிய ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம சினிமாவை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் அதை கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர்
ஒரு யுனைட்டடாக இருந்து அடுத்த லெவலுக்கு தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு நடிகராக என்னுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அண்ட் எல்லாரும் அதை பின்பற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் படத்தோடைய டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் மற்றும் எல்லா கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுகளுக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காளிதாஸ் 1 மாதிரி காளிதாஸ் 2 பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஹரிஷ் கல்யாண். ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ. நாயகன் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ சாங்ஸும் சரி, பிஜிஎம்மும் சரி, ஸ்ட்ராங்காக இம்பேக்ட் கிரியேட் பண்ண வைக்கிற ஒரு வெர்சடைல் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். ஓகேயா? ரெடி சார். நிறைய பெரியவங்க இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தில் சாருக்கும் அஜய்க்கு நான் இந்த டைமில் நான் கன்கிராட்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்துறது இருக்குது. அதுவும் நல்ல மனசோட வந்து வாழ்த்துறதுங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடமே இந்த வைபாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சும்மா ஏதோ மேடைக்கு சொல்லாமல் எல்லாமே வாழ்த்துறாங்க, மனசால் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். காளிதாஸ் இதோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயுமே அவர் டைரக்டர் என் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போ அந்த படம் பண்ண முடியலை. அவருடைய கதை சொல்கிற விதமும் சரி. இப்போ வழக்கமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பான், இல்லை யாரோ ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான், இல்லை ஒரு சைக்கோ கில்லர் எவனோ ஒருத்தன் இருப்பான். அவனை நம்ம தேடி போகிறோம். ஆடியன்ஸை வந்து இவனாக இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டு கடைசியில் இவன் இல்லை அப்படின்னு ட்விஸ்ட் அடிக்கிறதுங்கிறது தான் ஒரு டெம்ப்ளேட் பேட்டர்னாக இருக்குது தமிழ் சினிமாவில். பட் அது கஷ்டமான அந்த மாதிரி ஒரு கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாம் இதுக்கு முன்னால் இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும். அதுலேருந்து வித்தியாசப்படுத்தணும். கடைசியில் கொண்டு போய்ட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எப்பா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி இந்த கதை வந்து அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலி நானும் அப்பப்போ கதையெல்லாம் எழுத ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது எப்பெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும் நிறையா படங்கள் என்னோட. என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நல்ல படங்கள் எனக்கு வருது. இப்போ எப்படி செந்தில் சாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு நல்ல படங்கள் அவருக்கு, அதே மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எனக்கு வருது. எழுதும் போதே அவங்க வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இதுக்கு முன்னால் இருக்கிற மியூசிக் வச்சு அவங்க கதை யோசித்தேன், எழுதுனேன்னுலாம் சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல படங்களில் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் நம்ம பார்க்குறது இல்லை. இப்போ நமக்குன்னு ஒரு 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 ஸ்டேஜ் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணும். பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி, நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ணுற ஒரு இடமா வச்சுக்கிறதுக்கு பெருசாக போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஒருவேளை அப்படி போயிட்டோம்னா ஒருவேளை அப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். போன வருஷத்துலேயே பார்க்கிங்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ பார்க்கிங் வந்து இந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக பேசப்படுறது அப்படின்னா அதில் அந்த படத்தில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ சின்ன படம் பெரிய படம் பார்க்குறதில்ல, நல்ல படம் கெட்ட படம் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இந்த படம் நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதோட கதை, இதோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை நம்ம அதுக்காகவே இப்போ பார்க்கலாம். இப்போ ரஞ்சித் சார் சொன்ன மாதிரியோ இல்லை வந்து இந்த படம் பார்த்தவங்க நம்ம பாயிண்ட்ராய் சார் சொன்ன மாதிரியோ இந்த படம் கிளைமேக்ஸில் நமக்கு வந்து அந்த ட்விஸ்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி, சரி ஓகே நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னோடய சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர் மோகன்ராஜ், நிறைய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதுக்கு பின்னால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மிக்சிங் இன்ஜினியர். ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் கட்டாயமாக பெரிய லெவலில் ரீச் ஆகும். பரத் சார் வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து அவர் வழக்கமாக வந்து இப்போ அவர் கூட நான் நிறைய படம் அசோசியேட் ஆகி பண்ணிகிட்டு இருக்கிறேன், வேறு படங்களும் சரி.
அவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஒருத்தங்க வந்து ஒரு வெற்றிக்காக வந்து அவர் நடிக்கிற படங்கள் நிறைய இன்புட் போடுறாரு, நிறைய எஃபர்ட் போடுறாரு. பட் அது வந்து ஒரு சக்ஸஸாக போய் ரீச் ஆகும்போது தான் மக்களுக்கு வந்து அது தெரிய வரும் இவரோட எஃபர்ட்டு. ஸோ இந்த படத்தில் அவரோட எஃபர்ட் எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் நான் நம்புகிறேன். இதில் ஒரு பாட்டில் ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் பண்ணது ரொம்ப, ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சங்கீதா மேம் அவங்க கூட எனக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம இருக்கும்போது நம்ம பார்த்தது, அதுக்காக நான் சின்ன வயசுலாம் இல்லை, ஓகே. எனிவே அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இதில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி அடையும். ஏன்னா இப்போ நம்ம இதில் வந்து இங்கே பெரிய ஒரு படம் பண்ணணும், பெரிய ஹீரோ இருக்கணும், அப்படி தான் ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ முன்னாலெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபெஸ்டிவல்க்குனா ஒரு பெரிய ஹீரோ படம் இருந்தால் தான் போய் பார்ப்பாங்க. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. யாராவது 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹீரோவெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்கு தான் போகிறாங்க வழக்கமாக இப்போ நடந்துட்டு இருக்கிற இதில். அதனால் படம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் சார் உங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும். திங் மியூசிக் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம், இந்த ஆடியோ அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு என்ன தான் நம்ம பாட்டு பண்ணாலும், என்ன தான் ஒரு இது பண்ணாலும், அதை கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ திங் மியூசிக்னு சொல்லி ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அவங்க எடுத்து பண்ணுற ஒர்க்குக்கு. ஸோ இந்த படம் அவங்க மூலிமா வர்றதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார், தேங்க்யூ. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இந்த சாங்கை இங்கே பார்த்தோம், மென்மெனி பெண்ணே, நீங்கள் உங்கள் வாய்ஸால் இங்கே லைவாக கேட்க ஏதாவது வாய்ப்பு பண்ண ஒரு 2 லைன் மட்டும் பாருங்கள். ஓகே. டன் 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 டன். தேங்க்யூ சார். நிம்மதியாக கேட்க கூட விட மாட்டேங்கிறாங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டு பழனி சார், பிகாஸ் உங்கள்கிட்டருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு. தென் டைரக்டர் செந்தில் சார், அப்புறம் 5 ஸ்டார் செந்தில் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அதில் பார்ட் ஆஃப் இதில் ஃபிலிம் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அஜய், ஸோ சாங் ஷூட்டாக இருக்கட்டும், ஸோ ஷூட்டில் எல்லாமே ரொம்ப ஃபன். அண்ட் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் சங்கீதா மேம், ஆஃப்டர் கம்மிங் பேக் காளிதாஸ் 2ல நீங்கள் தமிழில் கம்பேக் கொடுக்குறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஐ நோ ஹவு வி டிட் தட் சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் பரத் சார், சாருன்னு கூப்பிட்றேன் சார். 23 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து போலீஸ் கேரக்டர், ஸோ ஷார்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபன்னாக இருப்பீங்க. பட் சீன் வைஸ் ரொம்ப போல்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க. ஸோ இட்ஸ் பீன் 23 இயர்ஸ் யூ கிராசிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி உங்கள் கூட சேர்ந்து படம் பண்ணது, ரொம்ப ஹாப்பி. அண்ட் பவானி, ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம் எல்லாமே ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப அந்த மாதிரி ஒரு டஸ்கி டோன், எல்லாமே வேற ஒரு பெர்ஃபார்மராக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபிலிமில் யூ டோட்டலி டிட் போல்ட் அண்ட் யூ கேரிட் த ரோல் வெரி வெல். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு யூ. அண்ட் டுடேஸ் ஹீரோ சாம் சிஎஸ் சார். அண்ட் இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன், ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லேருந்து, சாரி அதே பட் நான் ரொம்பவே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போனாலும் உங்களோட சாங்ஸ் தான் அதிகமாக ப்ளே பண்ணி கேட்பேன். அது உங்கள்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் லவ் சாங் பண்ணியிருக்குங்கும் போது உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் அது ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஐ திங்க் எவ்ரி ஒன் என்ஜாய் தட். அண்ட் ரஞ்சித் சார் வந்திருக்காங்க. அண்ட் ஹரிஷ் கல்யாண் சார், சாந்தனு சார், அப்புறம் SR பிரபு சார், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் என்டையர் டீம், டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் திஸ் இஸ் வெரி பிக் சக்ஸஸ். காளிதாஸ் 2, காளிதாஸ் 1 விட எல்லாருக்குமே ரொம்பவே இது கனெக்ட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸான ஃபில்ம். ஸோ எங்கே எந்த விஷயம் கனெக்ட் ஆகுதுன்னு நம்மளால் அஷ்யூம் பண்ணவே முடியாது. ஸோ டூ சப்போர்ட். அண்ட் இந்த ஃபிலிம் April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் ஐ லைக் யூ. இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ சார். செந்தில் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காளிதாஸ் 3 வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இதில் நான் என்னை கொலை பண்ணலை.
காலிதா 3 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக கேரக்டர் கொடுங்க சார். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ கீகி. ஸோ ரொம்பவே ஹாப்பி நீங்கள் இதில் வந்து ஹானர் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பி. யூ லுக் வெரி க்யூட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எடுத்து லெட்ஸ் கிவ் இட் ட்ரை எதாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் யூ டூயிங் அ கிரேட் ஜாப். ஸோ இப்போ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. காளிதாஸ் 2 படத்தை பாருங்கன்றத 2 இமோஷன்ஸில் வேரியேஷன்ஸில் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கேட்குற மாதிரி எனக்கு ஒன்று சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வேரியேஷன் 2 2 வேரியேஷன் கொடுக்கணும். ஒன்று வந்து ஒரு ஹாப்பியாக சாந்தமாக படத்தை பார்த்துருங்க. ஆடியன்ஸ் கிட்ட வெல்கம் பண்ணணும். நீங்கள் தியேட்டருக்கு வர வைக்கணும். இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு தான் அங்கே வரும். ஓகே. அடுத்தது இன்னொரு வேரியேஷன் ஏதாவது ஒன்று த்ரில்லர் மூவினால வேற என்ன ஒரு பதட்டத்தோட கூட கேட்கலாம். எப்படி ஏதாவது ஒரு 2 வேரியேஷன் நீங்கள் கொடுங்க. 2 இமோஷன். ஓகேயா? எஸ் ப்ளீஸ். ஆடியன்ஸை பார்த்து நீங்கள் வெல்கம் பண்ணணும். சூப்பர்மா. April 10th ரிலீஸ் ஆகுது. April 10th ரிலீஸ் ஆகுது. April 10th ரிலீஸ் ஆகுது. வேரியேஷன் வந்துடுச்சா? இன்னும் வேணுமா? April 10th ரிலீஸ் ஆகுது. டைரக்ட் செந்தில் சார், பரத் சார், பவானி மேம், சங்கீதா மேம், சாம், மை பேர் அஜய். ஸோ April 10th ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இந்த படத்தில் முக்கால்வாசி அலை தான் வச்சுருப்பாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் April 10. தேங்க்யூ. சூப்பர், நைஸ். டக்குன்னு கேட்டுனே பண்ணிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சூப்பர்மா, ஆல் தி பெஸ்ட். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பவானி ஸ்ரீக்கு. கேக்குதா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ பாசிட்டிவாக பியூட்டிஃபுல்லாக மாற்றின எல்லா கெஸ்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் செந்தில் சார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து காளிதாஸ் 2 வந்து காளிதாஸ் 2லேருந்து உங்களை கூப்பிட்றாங்க ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அப்போ வந்து காப் ரோல் அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக், சார் என்ன தான் கன்சிடர் பண்ணிங்களா? கரெக்டாக தானே சொல்கிறீங்க, நான் தானே அப்படின்னோடனே ஹி வாஸ் லைக், இல்லை இதெல்லாம் யோசித்து தான் கூப்பிட்டோம். இந்த மாதிரியான ஒரு காப் அகாடமிக் ஓரியன்டாக சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிற ஒரு காப் தான் இந்த காப். ஸோ இது உங்களை மாதிரியே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹி ஷோட் மீ அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை காட்டும்போது தான் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவர் என் மேலே வச்சுருந்த கன்விக்ஷன், நான் இதை கண்டிப்பாக புல் ஆஃப் பண்ணிடுவேன்றது எனக்கு அவர் பயங்கரமாக நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு இந்த ரோலை எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி யோசிக்கக்கூடிய ஒரு டைரக்டராக தான் நான் அவங்கள பார்க்குறேன். அண்ட் பரத் சார் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணும் போதே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்ஃபார்மர்ன்றது நம்ம நடிக்கும் போதே கண்டிப்பாக அவரோட தெரியும். அதை தாண்டி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் வாஸ் தட் ஹீ இஸ் வெரி அப்சர்வன்ட் ஆஃப் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் வந்து அவருடைய ஷார்ட்டில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அவருக்கு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குது. ஸோ அவருடைய இன்புட்ஸ் அண்ட் அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இம்ப்ரவைஸ் பண்ணி அதை ஒரு அழகாக வரும் அவர் அதை சொல்கிறதுனால. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா மேம், ஷீ இஸ் லைக் அ ஃபைன் வைன் அப்படி தான் சொல்ல முடியும். அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்னது இது, ஷீ ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் மேம், இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. யூ ஸோ கிரவுண்டட். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அஜயும் நானும் வந்து வி வென்ட் டு த சேம் ஆக்டிங் கிளாஸ். ஒன்றா நாங்கள் 2 பேரும் ஆக்டிங் படித்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் நடிக்க வந்துட்டேன். அஜய் வந்து அப்ராட் போயிட்டாரு, ரொம்ப நாளாக ஆளை காணும். அண்ட் தென் அங்கே ஐ திங்க் அகெயின் ஹீ லேர்ன்ட் ஆக்டிங் அண்ட் ஹீ கேம் பேக்.
இல்லையா, சரி வேற என்னமோ படிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் ஹி கேம் பேக். அப்போ கரெக்டாக வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இருந்தபோது அஜய் என்னோட நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் வி ஸ்பெண்ட் குவைட் சம் டைம் டுகெதர் டியூரிங் ஆர் ஆக்டிங் கிளாஸஸ். அதுக்கப்புறமா இந்த படத்தில் லான்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல லைனப்பும் வச்சுருக்காரு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வரணும், ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் ஃபார் யூ. அபர்ணதி, இருகுப்பற்றில் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்தேன் உங்கள் பர்ஃபார்மன்ஸை. அண்ட் தென் ஃபாலோட் பை தட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எந்த ஒரு ரணகலத்துலேயுமே ஒரு குதூகலமாக இருப்பாங்க அவங்க. It was so much fun working with her, and Anant Nag is such a sweet person. கொஞ்சம் தான் எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது, பட் வாட் எவர் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேட் வித் ஹிம் ஹி சீம்ஸ் டு பி வெரி பேஷனேட் அபவுட் சினிமா. அண்ட் சாம் சிஎஸ் சார், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆர்ஆர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ஐ நோ, அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். விக்ரம் வேதால பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஆர்ஆர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது ஐ நியூ தட் nobody else could do justice for a film like this. So, and my DOP sir, very very efficient. அதாவது ஷூட் ஆரம்பித்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அப்படி தான் போச்சு எங்களுக்கு வந்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஓ யா, Prakash Raj sir and Kishore sir, veteran actors, அவங்களோட எனக்கு காம்பினேஷன் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் லைஃப் ஃபுல்லாக செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து வாஸ் லைக் அ கிளாஸ் ஃபார் மீ. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் சப்போர்ட் அதுவும் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி, வி ஃபீல் வெரி பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டட் பிகாஸ் ஆஃப் த வே ஈவெண்ட் இஸ் கோயிங் ஆன் டுடே அண்ட் ஹவு யூ ஆல் ஆர் ரெஸ்பாண்டிங் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ Kiki ஸோ மச். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ. யூ லுக் ஸோ நைஸ். சரி, தேங்க்யூ. சரி, காப்பா பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமா? எஸ். ஓகே, ஸோ மாசா ஒரு டைலாக் சொல்லிட்டு போங்க. கமான், நம்ம ஜென்ரலாக பாய்ஸ் தான் வந்து மாசா ஒரு டைலாக் சொல்லிட்டு போங்கன்னு. போலீஸாக வேற பண்ணியிருக்கீங்க, இதான் ஒரு மாசா. காளிதாஸ் 2 April 10th ரிலீஸ் ஆகுது, வந்து பாருங்க. ஓகே, சரி, ஒரு இசை குடும்பம்லேருந்து வந்திருக்கீங்க, அதான் ஒரு பாட்டு. என்ன பரத் பாடுவாங்களா? நல்லா 2 லைன் கமான் ப்ளீஸ், எனி சாங். எங்கே போனாலும் நான் வந்து சிங்கர்னு நினச்சி பாட சொல்கிறாங்க, நான் சிங்கரே கிடையாதுங்க. இந்த பாட்டெலாம் நீங்கள் தானே பாடினீங்க? ஓஹோ, இந்த பேபி அது ஆள் இல்லைன்னு நீங்களே பாருங்க. இதெல்லாம் அழகாக பாடுறீங்க. கமான், ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பவானி ஸ்ரீக்கு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இவங்களை தொடர்ந்து we have few more technicians left, ஸோ அவங்கள மட்டும் நான் இந்த மேடை கூப்பிடணும். லிரிக் ரைட்டர் மிஸ்டர் மோகன்ராஜ் அவர்கள். எஸ், few words. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நான் வர்றதுக்கு காரணம் இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் அவர்கள் தான். அவருக்கு ஒரு பெரிய நன்றி நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் நான் நிறைய நல்ல பாடல்கள் எழுதியிருந்தாலும் எனக்கு ஒரு அடையாளமாக ஒரு பெரிய பாட்டு அமையலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்த டைமில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலை கொடுத்தது சாம் சிஎஸ் அவர்கள். அந்த படம் விக்ரம் வேதா. அதில் வந்து யாஞ்சி வந்து எனக்கு கொடுத்தது சாம் சிஎஸ் அவர்கள். ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி 2ல் வந்து எல்லா சாங்கும் நாங்கள் பண்ணோம். அது படம் வந்து பெரிய வெற்றியாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். அஜய் ப்ரோ, ரொம்ப ஹாப்பி உங்களோட நான் வந்து இதில் ஒர்க் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பரத் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு நான் அவரோட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட ஒர்க் பண்ணுறதில்ல.
இசையமைப்பாளர் வந்து சாம்சேஸ் வந்து எப்பயுமே அந்த லிரிக்கில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம ஒரு ஐடியாவில் போகிறத டோட்டலாக மாற்றி வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியாவை வந்து மாற்றி கொடுப்பாரு. அது எனக்கு அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நிறைய பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு பண்ணோம், கல்யாண சாங்கு. கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமையும். இதில் இப்போ நீங்கள் கேட்ட மின்மினி பெண்ணே அப்படிங்கிற பாடலும் அது நான் எழுதப்பட்ட அதெல்லாம் ஞாபகம் வருது. டைரக்டர் செந்தில் சாரை பற்றி நிறைய சொல்லணும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு யதார்த்தமாக பாடல் வரிகளை கொண்டு போகும்போது அவங்க வந்து கவிதையாக கேட்க மாட்டாங்க. இந்த டைரக்டருமே சார் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக ஒரு கவிதையை கொண்டு போனால் அதை யதார்த்தமாக மாற்றுறதுல தான் குறியாக இருப்பாங்க. ஆனால் சார் மட்டும்தான் அதில் உல்ட்டாவாக இருப்பார். எல்லாமே அவருக்கு வந்து பாரதியார் கவிதைகள்லாம் அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் படத்தில் பாரதியார் கவிதைகளோட புத்தகத்தை கொடுத்துட்டு அவருக்கு எல்லா பாட்டும் அதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னா அவர் சுலபமாக அவரால் எடுக்க முடியும். அவ்வளோ தூரம் பாரதியாருடைய மிகப்பெரிய ஃபேன் சார். கண்டிப்பாக உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் சார். நீங்கள் நினைச்ச பாடல்களை அடுத்தடுத்த வெற்றி படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். 5 ஸ்டார் கதிரேசன் சாரோட எவிடன்ஸில் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது இன்றைக்கி தான் உங்களை நேரில் பார்க்குறேன் சார். ரொம்ப ஹாப்பி. அப்புறம் 5 ஸ்டார் கதிரேசன் கல்யாண் சாரோட பையன் ஹரிஷ் கல்யாணோட நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமான படமாக லப்பர் பந்தை நான் சொல்லுவேன். அது எனக்கு ஒரு பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது, பாட்டாகவும் அமைஞ்சது. அப்புறம் பியார் பிரேமா காதலில் வந்த டோப் ட்ராக் அவருக்கு நான் பண்ணியிருக்கேன். அதே வரிசையில் 5 ஸ்டார் செந்தில் சாரோட அஜய்க்கும் நான் பாட்டு பண்ணியிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு தொடங்க போகிற ஒரு படத்துலேயும் நான் அவருக்கு பாட்டு எழுதுகிறேன். அஜய் ப்ரோ கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு காத்திருக்கு. நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து தயாரிப்பாளர்கள், கதிரேசன் சிரிக்கிறார், அப்புறம் ஜாம்பவான்கள், திரைப்பட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்புகள் அளித்த செந்தில் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பழனியப்பன், ப்ரொடியூசர் செந்தில் சார், நாராயணசாமி சார், இவங்க அனைவருக்கும் வணக்கம். என்னோட அசோசியேட் இருக்க அத்தனை டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் முதல் முறையாக ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணியிருக்கேன். என் கூட கிட்டத்தட்ட 40 படங்களாக ஒர்க் பண்ண என்னோட அசிஸ்டண்ட் இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு ராஜா, பக்கத்தில் இருக்கிறவர். அவருடைய முதல் படம் இது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் ஊடக நண்பர்களை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்களோ, இது பெரிய படம். இதையே கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு சென்று வெற்றி அடைய செய்ய கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் ஓலாரிட்டேன். என்ன சார் கொன்றுட்டீங்க ஒரே வார்த்தையில. அவங்க எவ்வளவு எமோஷனா எல்லாரும் படத்தை பாருங்க. இதில் முக்கியமாக ஒரு பேரை விட்டுட்டேன். பழனி அண்ணா ரொம்ப நன்றி, பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பவானி மேம், உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, உங்களுடைய முதல் ஆல்பம் பாடல் எழுதியிருக்கேன், போயன் யா. அது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ஃபேவரட்ஸான சாங்கு. சித்ஸ்ரீராம் வந்து எந்த ஸ்டேஜ் போனாலும் அந்த பாட்டை மிஸ் பண்ணாமல் பாடுவார். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறதுல பெருமையாக இருக்குது. நன்றி. சாரிங்க, இதை மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து வெற்றி செய்யப்படுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி. சூப்பர் சார், கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க. எஸ் சார், நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஜி துரைராஜ் அவர்களுக்கும் மற்றும் காளிதாஸ் டூ டீமுக்கும் நன்றி. வேணாயா, என் ஸ்மைல் தான், ஐ கேன் கேரி இட் ஆஃப் வித் மை ஸ்மைல்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் அந்த ஸ்மைலோட தான் போவாங்க. அண்ட் 90s கிட்ஸோடைய ஃபேவரட் ஹீரோயின். ஸோ ஹாப்பி டு see her பேக் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப்டர் 24 இயர்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து அவங்களை நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணோம். லெட்ஸ் வெல்கம் our favorite elegant evergreen graceful சங்கீதா மேம் அவர்கள். ஹலோ, தேங்க்யூ கேகே. வெல்கம். இந்த அரங்கில் நிறைய பேர் இருக்கீங்க, பட் எல்லாரை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு நபர் நான் தான். ஏன்னா ஒரு 25-26 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழில் ஒரு படம் பண்ணி அதோட லான்ச்சில் நான் இருக்கிறது வந்து இன்னும் என்னால் நான் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், நம்ப முடியல. பட் ஸ்டில் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய முதல் நன்றி வந்து டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு. என்னை நம்பி என்னை தேடி வந்து எனக்கு இந்த கதையை நரேட் பண்ணி, எனக்கு பிடிச்ச ஜானர் இது, ஸோ இதை நான் பண்ணுவேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சதுனால என்னுடைய முதல் நன்றி அவருக்கு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஏன்னா நான் ஒரு
25-26 வருஷமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படியே வீட்டில் ஏர்லி டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கி அப்படியே ரொம்ப ராணி மாதிரி இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் வந்து எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் டாக்டர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு அடுத்து நிறைய வெற்றி படங்கள் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் அப்புறம் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ஒர்க் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ. என்னோட இந்த ஹோல் டீம் காளிதாஸ் 2 டீமுக்கு என்னுடைய நன்றி. டிஓபி சுரேஷ் சார் சொல்லணும். ஏன்னா நான் 85 to 90% நைட் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப டிசிப்ளின், சீக்கிரம் தூங்கிடுவேன், சீக்கிரம் எழுந்துருவேன் அப்படின்லாம் தென்னாவட்டாக இருப்பேன். நைட்டு முழிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார் சுரேஷ் சார்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கே ஒரு வைப் வரும், சரி எப்படியா முழிச்சுக்கணும், ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்பவும் ஆக்டிவாக, ரொம்ப பேஷனேட்டாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லா ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் பரத் ப்ரோ. ஃபஸ்ட் டே ஃபோட்டோ ஷூட்க்கு வரும்போது நான் ரொம்ப அப்படியே இறுக்கமாக வீட்டிலேருந்து கிளம்புனேன். நான் ஆஃப்டர் வெரி லாங் டைம் தமிழில் பண்ணுறோம், செட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா எனக்கு அது முதல் படமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே எனக்கு சீனியர்ஸாக தோணும். எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்து பரத் படம் பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி இது வெல் சீசன்ட் ஆக்டர் அவங்க. ஸோ நான் உள்ளே நுழையும் போது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்து வந்தால் அதை பரத் வந்து அவரோட ப்ளூடூத் ஸ்பீக்கரில் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவரோட மூவ் பண்ண. இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். தேங்க்யூ பரத் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் என்னென்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது. லாஸ்ட் டே வந்து லைட் போய்கிட்டே இருக்குது, லாஸ்ட் ஷாட் எடுத்துகிட்டே இருக்காங்க. டைம் ஆகுது பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னார். பஸ்ஸுக்கு டைம் ஆகுதா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், எனக்கு நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது. எப்படி நாளைக்கு நீங்கள் ரீச் ஆவீங்க சென்னையில்? ரொம்ப கஷ்டமாச்சு. இல்லை, நான் பஸ்ஸில் ஏறி போய் கோயம்பேடில் இறங்கி வீட்டுக்கு போயிடுவேன்னாரு. ஐ வாஸ் ஷாக்ட். அவ்வளோ ஒரு ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து உங்களோட ஒர்க் பண்ணது நான் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஜய் இஸ் அ வெரி கேரிங் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். ஆனால் ஸ்க்ரீனில் வந்து நம்பவே மாட்டேன் உங்களை. நான் மாஸாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அஜய். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ் யூ ஒன் ஸ்க்ரீன். எனிவே. அண்ட் பவானி வந்து ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்வீட் பர்சன். திங் இஸ் கேமரா ரோல்னு சொன்ன உடனே பவானி இருக்க மாட்டாங்க அங்கே, அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ சச் அ சென்சிபிள் ஆக்டர் ஷி இஸ். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அபர்நதி இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். என்னென்னா நான் வீட்டில் இருந்து வெளியில் போகிறோமே அப்படின்ற ஃபீலே இல்லாமல் வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப கேஷுவலாக ஷீ யூஸ் டு ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். ரொம்ப கேஷுவலாக வீட்டில் நம்ம கூட எல்லோரும் எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாகவே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் இது முதல் படம் தான், அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஜென்ரலாக இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா இது மியூசிக்கே இல்லாமல் பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு த்ரில்லு கொடுக்கும். அதில் எனக்கு மிகவும் பிடித்த திரு சாம் அவர்களோட மியூசிக்கில் நான் இதை பண்ணுறேன்றது எனக்கு ஒரு போனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம்னு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை 10th ஏப்ரல்லேருந்து பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சும்மா வீட்டில் இருந்து நம்ம கமெண்ட் அடிக்கிறது வேறு, பட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்த்துட்டு அந்த எஃபெக்டை பற்றி பேசுகிறது வேறு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எல்லோரும் இங்கே வந்ததுக்கு நன்றி. ஸ்டே ஹாப்பி. சூப்பர். இருங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட முடியுமா? எல்லாரையுமே ஸ்வீட் ஹார்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்கள் எங்களுடைய ஸ்வீட் ஹார்ட், எஸ்பெஷலி 90s கிட்ஸ். ஸோ கம்பேக் கொடுத்துருக்கீங்கல்ல, 25 years ஆச்சு. எதுக்கு காணாமல் போனீங்க ஃபஸ்ட்டு? வாழை கீக்கியும் நானும்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று போயிருக்கோம். சரியான வாழை கீக்கி பயந்துட்டே தான் ஸ்டேஜ் மேலே ஏறினேன், ஏதாவது சொல்லுவாங்களேன்னு. நான் எங்கேயும் போகல, நான் சினிமாவில் தான் இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் சினிமாவில் இருந்ததுனால எனக்கு சினிமா விட்டு வெளியில் போன ஃபீலிங் எப்போவுமே இல்லை. நான் சினிமாவில் தான் இருந்தேன்.
கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் நிறைய இருந்ததுனால லேட்டாக வந்து சூப்பர். இல்லை புது ஸ்வாக் அண்ட் எனர்ஜியோட ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக என்ட்ரி ஆகிறாரு. ஸோ அவரை ஒரு நல்ல கைத்தட்டலுடன் நம்ம வெல்கம் பண்ணி சப்போர்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா செந்தில் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் ஜாயின் அஸ் சார். ஏன்னா அவங்க அப்பா இருக்கும் போதே பையனை இன்வைட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் our debut ஸ்டார் அஜய் கார்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சிறப்பான விழாவில் நீங்கள் எங்கள் எல்லாரும் கூடயும் கலந்துக்கிறதுல. அண்ட் ப்ரெஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட் ஆஃப் ஆனர் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு விழாவை எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக்குனதில். அண்ட் நான் ஒரு சினிமா ரசிகனாக தான் இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கேங்கிறத தாண்டி பார்த்து வியர்ந்து பிரமித்த சினிமா ஒரு ரசிகனாக இங்கே இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த நிறையா நல்ல உள்ளங்களால் தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அது குறிப்பாக 2 பேர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பழனி பிரதர், எங்கே இருக்கீங்க பிரதர்? ரொம்ப நன்றி பிரதர். உங்கள் மூலமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்துச்சு. செந்தில் சார் காளிதாஸ் 1 ஹிட்டுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஃபேஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிருக்கலாம். ஆனால் இதை நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு என்னை நம்பி கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஒர்க் எத்திக்கை நான் பக்கத்துலேருந்து நிறையா பார்த்துருக்கேன். பார்த்தா தான் ஹெட் மாஸ்டர் மாதிரி பயங்கர டெரராக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு குழந்தை. ஆனால் டைமிங்ஸில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க சார். 6 மணிக்கு தான் விடுவீங்க. அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 6 மணிக்கு முன்னாடி விட்டதே இல்லை எங்கள் யாரையும். வேறு வழி இல்லை, இவ்வளோ நாள் சொல்ல முடியலையே. தேங்க்யூ சார். உங்களோட எஃபர்ட் அண்ட் ஒர்க் எத்திக் அண்ட் ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருந்தீங்க சார். நாங்களாம் காலைல 6 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வந்தாலும் நீங்கள் 2:30 மணிக்கு கரெக்டாக ஆஜராகிடுவீங்க. அண்ட் உங்களோட ப்ரீ பிளான், உங்களோட விஷனை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம் சார். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள் அண்ட் டாக்டர் யோகேஸ்வரன் அண்ட் நாராயணசாமி அங்கிள்னு சொல்லிட்டா இல்லை அவங்க சார்ன்னு சொல்லிட்டா? ஆமாங்க, அவரை வந்து ப்ரொடியூசர் சார்ன்ட்டு அவரை மட்டும் அங்கிள்ன்றீங்க. இல்லை, அதுக்கப்புறம் வரேன் அதுக்கு. சரி, ஓகே. அண்ட் தேங்க்யூ. அண்ட் எங்களோட அமேசிங் காஸ்ட், க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சுரேஷ் பாலா சார் ஆள் பார்த்தா குழந்த மாதிரி இருப்பாப்புல. ஆனால் கேமரா மட்டும் கையில் வந்துருச்சுன்னா அன்னியன் உள்ளே போன மாதிரி இவர் வேறு லெவலில் ஆகிடுவாப்புல. சார் தேங்க்யூ சார். உங்களோட ஒர்க்கை நான் காளிதாஸ் 1லேயும் சரி மிரர்லேயும் சரி ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அண்ட் நமக்காக ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சிங்கிள் ஷாட்ஸ் படத்தில் நிறையா கொடுத்துருக்கீங்க. அண்ட் நிறைய த்ரில்லர் ஃபிலிமுக்காகவே கஸ்டமைஸ் பண்ண மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் வச்சுருந்தீங்க. அண்ட் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களோட ஒர்க் பண்ணதில். அண்ட் மேலும் மேலும் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்தது எங்கள் எடிட்டர் புவன் சீனிவாசன் சார். அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நான் நிஜமாலே ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நினச்சேன். ஏன்னா கரெக்டாக ஷார்ட் போயிட்டு இருக்கிறப்ப பூனை வந்த மாதிரி ஒரு கேஷுவலாக ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும். நான் பழனி பிரதர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருங்க அவர் சீனில் இருக்காப்லையே ஆர்டிஸ்டானு. அப்புறம் தான் சொன்னப்பில்ல, பிரதர் அவர் எடிட்டர் பிரதர் அப்படின்னு. பயங்கர குவாய்ட்டாக ஒரு கூலாக ரிலாக்ஸ்டாக இருப்பாப்புல. நான் நினச்சேன் எடிட்டர்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்கன்னு. ஆனால் அது எல்லாமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு காமான எடிட்டராக இருந்தாப்புல. நமக்கு நிறைய இன்சைட்ஸ் அண்ட் இன்புட் நிறையா கொடுத்தாங்க. அண்ட் அவரோட கைவண்ணங்களால் தான் கரெக்டான ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் டைமில் நம்ம படம் வந்திருக்கு. தேங்க்யூ புவன் சீனிவாசன் சார். அண்ட் அடுத்தது எங்கள் சாம் சிஎஸ் பிரதர் சார். கரண்ட்லி யூ ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் அண்ட் மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மியூசிஷியன்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. தேங்க்யூ சார். அண்டு உங்களோட ஸ்டைலை நான் இப்போ ரொம்ப அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். தேங்க்யூ. த்ரில்லருக்கு எப்படி நீங்கள் நிறையா நல்ல ஒரு எக்ஸிலரேட்டிங்கான பிஜிஎம்ஸ் தரீங்களோ அதே மாதிரி பக்கத்தில் பியூட்டிஃபுல்லான சாங்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் என்னோட டெபியூ ஃபிலிமில் சாம் சிஎஸ் மியூசிக்கல்னு போட்டதை நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அஸ் ஆர் ஃபிலிம் அண்ட் மேக்கிங் இட் வெரி ஸ்பெஷல். அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் சாரி மோகன் ராஜா சார், உங்களை மென்ஷன் பண்ண மாதிரி லிரிக்ஸிஸ்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் கூட அடுத்த படத்துலையும் ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். பீட் நாங்காலி ஆகட்டும் ரொம்ப கேட்டு ரசிச்சிருக்கேன். அண்ட் தேங்க்யூ. அண்ட் சாம்சியா சார், நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ நான் சின்ன பையன் தான் சார். நான் ஸ்கூலில் தான் இருந்தேன். என் ஒய்ஃப் அப்போ லவ் பண்ணிருக்கிறப்போ
கண்ணம்மா ஒன்று அந்த பாட்டை தான் சார் ஆக்சுவலாக அவங்க நிறையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அந்த மாதிரி நிறைய மெமரிஸும் கொடுத்துருக்கீங்க. எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ, எங்கள் பரத் அண்ணங்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் சாந்தனு அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எங்கேருந்து பார்த்தாலும் துண்டாக தெரியுறீங்கண்ணா. உங்கள் லுக்லேயே ஆகட்டும், ஸ்டைல்லே ஆகட்டும், நீங்கள் கான்ஃபிடென்ஸை கேரி பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த ஆக்டிங் அண்ட் உங்கள் 555 படம் பார்த்துட்டு எனக்கு 6 பேக் வேணும்னு சுற்றிட்டு இருந்த பல கேரக்டரில் நானும் ஒருத்தன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா, நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அப்போது நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கீங்க. நான் நியூ என்ட்ரண்ட்டாக வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ண எப்படி நினச்சிப்பாங்களோன்னு. பட் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நிறைய இன்சைட்ஸ் நீங்களே இறங்கி வந்து எனக்கு கொடுத்தது. புதுசாக வர எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் பல சக்ஸஸ் பார்க்கணும். அண்ட் தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ அண்ட் ஃபார் கைடிங் இஸ். அண்ட் படத்தோட 3 ஹீரோயின்ஸ் பவானி, அபர்நிதி அண்ட் சங்கீதா மேம். பவானி இப்போ தான் ஹாட்ஸ்பாட்டில் க்யூட் அண்ட் பப்ளி கேர்லாக பண்ணீங்க. இதில் அப்படியே ஆப்போசிட்டாக திமிரு படத்தில் ஸ்ரீயா ரெட்டி மேம் எல்லை இசுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கர ஒரு ரக்கட் கேர்லாக இல்லை இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தீங்க பவானி. தி வே யூ கேரி த கேரக்டர் வாஸ் அமேசிங். பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ காமான ஃபேஸ்லையா இவ்வளோ ரக்கடான கேரக்டருக்குன்னு இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் சங்கீதா மேம், மேம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ நான் நிஜமாக நான் பிறக்கவே இல்லை மேம். நான் 2K கிட்ட தான். ஸோ டிவியில் தான் மேம் உங்களை பார்த்தேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் நான் சின்ன பையனாக்கிறப்ப பார்த்தப்போ நீங்கள் சின்ன பொண்ணாக இருந்தீங்க. இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்கீங்க மேம். அந்த டிப்ஸை கொஞ்சம் எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம், எஸ்பெஷலி இன் மை டெபியூ ஃபிலிம். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய மோட்டிவேட்டிங்காக நிறைய சொன்னீங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் when it was coming from a senior artist and I felt really encouraged and motivated ma'am. Thank you so much. And அபர்நிதி, இப்போ தான் ரத்த கலவியாக வெஞ்சின்ஸில் பண்ணி முடிச்சிங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வெஞ்சின்ஸ். நல்ல ரிசப்ஷன் வந்திருக்கு. இதில் அப்படியே ஆப்போசிட்டாக ரக்கட் கேர்ள்லேருந்து சாக்லேட் கேர்லாக பண்ணியிருக்கீங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இருக்கப்பட்டிலேருந்து எப்படி பாடியை குறைச்சி எப்படி அந்த கேரக்டருக்கு அடாப்ட் ஆனீங்கன்னு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் இட். அண்ட் அடுத்தது கண்டிப்பாக எங்கள் சிங்கம் ஜெயவேல் அண்ணன் உங்களை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். காளிதாஸ் 1ல் எப்படி எல்லாரையும் சிரிக்க வச்சிங்களோ அதே மாதிரி சீரியஸாக போன டீச்சரில் கடைசியில் உங்கள் கவுண்டரை உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா. நான் புது ஆர்டிஸ்ட்டாக வந்தப்போ நிறைய செட்டிலெல்லாம் சீனியராக இருந்தப்போ உங்கள் கூட தான் அதிகமாக ஷேர் பண்ணேன். ஸோ தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் வெரி ஸ்பெஷல். நிறைய டேரக்டராக இருந்து இப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டாகவும் பிஸியாக இருக்கீங்க. ஸோ நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. உங்களோட பேசின விஷயங்களாகட்டும், உங்களோட ஷேர் பண்ண மூமெண்ட்ஸ் ஆகட்டும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் ஆனந்த் நாக் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஷார்ட்ஸ் பார்த்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணீங்க. நிறைய நல்ல 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 லைனப்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் டு மீ ஆல்சோ. நிறைய அட்வைஸ் கொடுத்தீங்க. அண்ட் உங்களோட ஒர்க் பண்ணது கொஞ்சமாக இருந்தாலும் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. கேரவனில் உங்களோட பேசினது எல்லாமே. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் படத்தில் 2 குட்டீஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சைல்டு ஆர்டிஸ்ட். அவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறையா நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸ்பெஷலி சன்யுக்தா அண்ட் தனிஷா அவங்க அப்பாவோட வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா க்யூட்டாக படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ ஆல்சோ. அண்ட் கடைசியாக எங்கள் தயாரிப்பாளர் திரு செந்தில் சார் அவர்கள், அப்பா தேங்க்யூ. இதை நான் நிறைய மேடையில் சொன்னதில்லை, இப்போ கூட கரெக்ஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. உங்களுக்கும் எனக்கு நிறைய சண்டை தான் வந்திருக்கு. பட் ஆனால் நிறையா இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நிறைய என்கரேஜ் பண்ணியிருந்தேங்க. என்ன சண்டை நமக்குள்ளே வந்தாலும் என் பையனுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு என்னோடய சஜஷன் கேட்டு ஏற்றுக்கிட்டு எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் நாராயணசாமி அங்கிள் அண்ட் டாக்டர் என் யோகேஸ்வரன், தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் எல்லாம் இருந்ததுனால தான் படம் ரொம்ப அன்வேவரிங்காக சூப்பராக நடந்துச்சு. எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தீங்க. நாராயணசாமி அங்கிள், நாங்கள் இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ எப்படி பண்ண போகிறோன்னு குழப்பத்தில் இருந்தப்போ கார்த்திக்காக நான் பண்ணுறேன்னு வந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ அங்கிள். இட் வாஸ் ரியலி நைஸ் இந்த 2 வருஷம் உங்களோட இருந்த ட்ராவல். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நிறைய நல்ல படங்கள் உங்களோட ஆதரவில் தான் மக்கள்கிட்ட போய் சேருது. அதே மாதிரி ஆதரவு நீங்கள் எங்கள் படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் இது எனக்கு முதல் மேடை. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அண்ட் யாரையாச்சும் மென்ஷன் பண்ண மறந்துருந்தா வடிவேல் சார் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் அம்மா, சித்தி, சித்தப்பா. ஸோ உங்கள் எல்லாரோட ஜேர்னியை நான் ரொம்ப க்ளோஸில் பார்த்துருக்கேன். இந்த ஒரு 2 வருஷத்தில் நான் உங்கள் எல்லாரையும் நிறைய தொல்லையும் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் பேஷண்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மம்மி, சித்தி, சித்தப்பா, தம்பிங்க எல்லாம் இருக்கும்.
அண்ட் கடைசியாக ஒரு பர்சனை பற்றி நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி வீட்டுக்கு போனால் எனக்கு கண்டிப்பாக அடி இருக்கும். ஸோ தீபு, தேங்க்யூ ஸோ மச். இந்த காளிதாஸ் படமாக இருக்கட்டும், டார்க்கில் ஷூட் பண்ணும்போதும் நிறையா அன்டைமில் ஃபோன் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது எல்லாம் ஒரு பதட்டத்தில். தேங்க்யூ ஃபார் ஸ்டிக்கிங் த்ரூ அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவிங் மை ஃபேஷன் சென்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கல்யாண் ப்ரோ அண்ட் கணேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இயர். அண்ட் கணேஷ் ப்ரோ எனக்காக நிறையா ரொம்ப நல்ல இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து சினிமாக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு கேமராவில் பார்த்தது அவர் தான். ஸோ தேங்க்யூ கல்யாண் ப்ரோ அண்ட் கணேஷ் ப்ரோ. அவ்வளோதானே? யார் மறந்துடுச்சு? கண்ணன் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சாரி மறந்துட்டேன், அதான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு மேடைங்கனால லைட்டாக உள்ள ஒரு பட்டாம்பூச்சியாக பறக்குது. பார்த்தா அப்படி தெரியலையே, ஃபர்ஸ்ட் படம் டெபியூ படத்தோடைய ஸ்டேஜ் மாதிரி இல்லையே இவருக்கு. கட 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 கடன்னு பேசிட்டீங்களே. இல்லாட்டி மனப்படம் பண்ணி வச்சதெல்லாம் மறந்துடும்ல. வேற யாராவது இருக்காங்களா, யோசிக்கிறீங்களா? இல்லை, யோசிச்சா ரொம்ப நேரம் ஆயிடுங்க. பட் சூப்பருங்க, ஒரு நல்ல கைத்தறி கொடுக்கணும் அஜய்க்கு. சீரியஸ்லி ஒரு அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மாதிரியே இல்லை, இட்ஸ் ஸோ கூல் அண்ட் கேஷுவல். தேங்க்யூக்கா, தேங்க்யூ. செந்தில் சார் உங்ககிட்ட தான் சார் கேட்கணும். பார்த்தீங்களா எப்படி பேசுறாரு, பயங்கரமா ரசிக்கிறீங்க இல்லையா? நான் பேச மாட்டேன், அவர் பேசுவாருன்றாரு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் சார், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அஜய் அவர்களை குழந்தையாக கையில் எடுக்கும்போது அந்த மூமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மறந்துருக்க மாட்டீங்க. இப்போ அந்த குழந்தைய சினிமாவுக்கு கதாநாயகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபுல் வளர்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மூமெண்ட் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு? சிரிப்புலேயே எல்லாத்தையும் முடிக்கக்கூடாது சார், கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் சார். பையனை பற்றி ஒரு 2 வார்த்தை சார். விட்ட பையன் பேசிடுவார்னு நினைக்கிறேன். வெயிட் அஜய், வெயிட் சார். நான் பேச மாட்டேன், அவன் பேசுறான். சார், அந்த குழந்தையோடைய வளர்ச்சியை நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க சார். இப்போ ஃபைனலி நீங்கள் சினிமாவுக்கு ஒரு கதாநாயகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? ரொம்ப இறைவனுக்கு மிக்க நன்றி. நன்றியா சார்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சார். மைக் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவன் வந்து சின்சியராக காலம் தவறாமல் கரெக்டாக எந்த ஷூட்டிங் போய் என்னென்ன பண்ணணும்னு பக்காவாக இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் ஃபாதரா சார் நீங்கள்? பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சாஃப்டான சைடும் இருக்குது. நாங்கள் பார்த்ததெல்லாம் சாஃப்டான சைடாக தான் இருக்கே சார். பார்த்தா ஸ்ட்ரிக்ட் மாதிரியே தெரியலையே. நான் தான் பேசவே மாட்டேனே. எப்படி சும்மா சொல்லாதீங்க சார், ஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லாதீங்க. அஜய், எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? எந்த மேடையில பேசி பார்த்துட்டு? இல்லை சார், நான் பார்த்தது இல்லை சார். அவரை சும்மாலாம் ஸ்ட்ரிக்ட்னு சொல்லாதீங்க. பரத் சார் அவர் ஸ்ட்ரிக்டா? செந்தில் சார் ஸ்ட்ரிக்டா? எல்லாருமே ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு விஷயத்த நான் அப்பாவுக்கு இங்கே சொல்லியே ஆகணும். நீங்கள் இல்லாமல் இந்த இடத்துல நான் இல்லை. சின்ன வயசுலேருந்து உங்களோட ஜேர்னி, சித்தப்பாவோட ஜேர்னி எல்லாமே சொல்லி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. நீங்கள் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. இது நேருக்கு நேர் சொல்ல முடியலை, ஏன்னா என்னதான் இருந்தாலும் பசங்களுக்கும் அப்பாவுக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும். பட் ஆனால் இந்த மூமெண்ட்டில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். தேங்க்யூப்பா ஃபார் எவ்ரி திங். இருங்க. இவர் நல்லா பேசுவார் மேடம், இவர் கேளுங்க. சரி, ஆனால் நீங்கள் தான் சார் எனக்கு பேசணும். சரி, எதுக்கு சார் அவர்? சார், எனக்கு நீங்கள் தானே சார் அப்பா பையன் தான் ஃபஸ்ட்டு பேசு சார். நீங்கள் எதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா சார்? இல்லை, எனக்கு இந்த நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக நினைக்கிறேன் வந்துட்டு. ஏன்னா எவ்வளோ படங்களுக்கு எவ்வளோ ஸ்டேஜுகளை பேசியிருக்கோம், வந்திருக்கோம். இது நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு திரையுலகத்தில் வந்து ஒரு கதாநாயகராக அறிமுகமாகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி தொடர்ந்து சின்சியராக இருந்து பல படங்கள், வெற்றி படங்கள் கொடுக்கணும். சரியா? கண்டிப்பாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சின்சியராக இருந்தவங்க, ரெஸ்பெக்டாக இருந்தாங்க, யாரும் தோற்றவங்க சரித்திரம் கிடையாது. அதே மாதிரி தமிழ் ரசிகர்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, தொடர்ந்து நல்லதை பண்ணோம்னா கண்டிப்பாக வரவேற்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் ஒருத்தருக்கு கண்டிப்பாக இப்போ தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இன்னும் இருக்காங்களாம்மா? இல்லை, கண்ணன் ரவி சார் எஸ் எங்களுக்காக துபாயிலிருந்து வந்திருக்காப்புல. சூப்பர், தேங்க்யூ சார். சாரி சார், ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டத்தில் அங்கேயே பார்த்துட்டு இருந்ததுனால மறந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு. எப்பவுமே அப்படிதான். எங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக துபாயிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார். எஸ்,
சூப்பர் சார். இருங்க சார், நான் உங்களை விடுறதா இல்லை சார். சரி, பேச தான் மாட்டீங்க சார். ஃபஸ்ட்டு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ரிலீஸ்க்கு வந்திருக்கு. உங்கள் பையனுக்கு பரிசாக ஒரு முத்தமாவது கொடுத்துருக்கு சார். அது மறக்கவே முடியாதுல்ல. முத்தம் பேசும் சார் பல வருஷத்துக்கு. ஒரு முத்தமாவது கொடுத்துருங்க சார். சார் நீ குனிப்பா தம்பி, குனிப்பா, குனிச்சு வாங்க பாருங்க, அவ்வளோதான். அஜய் எவ்வளோ அழகாக ஒரு முத்தம் கொடுத்துருக்காரு. அப்பாவுக்கு நீங்கள் வந்து சொன்னீங்க அவர் ஸ்ட்ரிக்ட் ஃபாதர்லாம் சொன்னீங்க. அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ், ஒரு சாரி சொல்லணுன்னு, இந்த விஷயம் நான் பண்ணியிருக்க கூடாதுப்பா தப்பு அப்படின்னா சாரி சொல்லிக்கிறேன்னா ஏதாவது ஒரு விஷயம். எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஃபிட்னஸில் ரொம்ப கரெக்டாக இருக்க சொன்னாப்புல. அப்போ கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்ததுனால என்னால் ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ண முடியல. பட் நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி குத்துனாலும் இன்றைக்கி அவர் சொன்ன ரிசல்ட் படி நான் கேட்டு நடந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் எங்களுக்காக ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக இந்த படத்தையும் இப்போ இருக்கிற சினிமா நிலவரத்தில் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் சாரி. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். வந்து அவரை நாளை இயக்குனர்லேருந்தே தெரியும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ஸ் எடுத்தார் அப்போவே. அண்ட் இப்போ கண்டிப்பாக இந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. விடாமுயற்சியாக இல்லாமல் சூப்பராக ஒர்க் பண்ணுவார். டே அண்ட் நைட்டாக அவங்க சொன்ன மாதிரி பாருங்கள், எல்லா ஷூட்டுமே நைட்டு தான் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு டேலண்டடான ஸ்டோரி டெல்லர், கிரியேட்டிவ் மைண்ட் அண்ட் விஷனரி ஃபிலிம் மேக்கர். ஸோ கண்டிப்பாக காளிதாஸ் 1 எவ்வளோ ஹிட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி காளிதாஸ் 2வும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டைரக்டர், கேப்டன் ஆஃப் த ஷிப். 8 வருஷமாக இந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவுட்புட் இஸ் கோயிங் டு பி கிரேட். ஸோ நல்ல கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் ஆர் டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பிளான் வந்து நன்றி சொல்கிறது தான் இருந்துச்சு. சரி, கடைசியாக ஈஸியாக நன்றி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். இடையில மைக் கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய, ஏன்னா டேரக்டருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விழாவில் நீங்கள் பேச சொன்னீங்கன்னா அது நன்றி சொல்கிற விஷயமாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நன்றி சொல்கிறதா தான் அமையும். ஸோ காளிதாஸ் 2 இதோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஜேர்னி. அது இப்போது ரஞ்சித் சார் கிளம்பிட்டார். ஆக்சுவலாக அவர் இருந்தார்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதாவது 26 செப்டம்பர் 2014 நான் ஒரு ஹீரோட்ட போய் முதல்ல ஒரு கதை சொன்னேன். இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அவர் என்ன பண்ணார், அந்த கதை எனக்கு பிடிக்கல, ஏன்னா வந்து டெம்ப்ளேட்டில் இல்லை அப்படின்னாரு. ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அன்றைக்கி தான் மெட்ராஸ் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஈவினிங் போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே நமக்கு இல்லை, நம்ம என்ன நினச்சிருக்கிறோமோ அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே மெட்ராஸ் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நம்பிக்கையாக அது இருந்துச்சு. அங்கேருந்து தான் ஆக்சுவலாக அங்கேருந்து வந்துட்டு தான் இந்த காளிதாஸ் 1க்கான கதை ஆரம்பித்தது. ஆக்சுவலாக சிவா சார் வரல, காளிதாஸ் 1ஓட தயாரிப்பாளர். அவர் தான் முதல்ல இந்த காளிதாஸ்க்கான ஒரு ஐடியாவை கொடுத்து அந்த ஃப்ரான்ச்சைஸியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இருந்தார். அவர் தான் வந்து நாளைய இயக்குனரோட கிரியேட்டிவ் ஹெட் அவர். ஸோ அவர் வரல, ஐ மிஸ் யூ சிவா சார். அவர் தான் அங்கேருந்து அந்த ஒரு பயணத்தை வந்து தொடங்கி வச்சார். ஸோ அங்கேருந்து காளிதாஸ்ன்ற ஒரு பயணம், இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸி அவ்வளோ தூரம் வந்திருக்கு. காளிதாஸ் 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது வசூல் ரீதியாகவும். அதை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2019 வந்ததில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் வந்து காளிதாஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய படங்களுக்கான வாய்ப்புகளும் பெரிய நடிகர்களோட பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதுக்கான கதைகள் போயிட்டு இருக்கும்போது கோவிட் வந்துச்சு. ஸோ 2 வருஷம் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆச்சு. ஸோ நம்மளோட எல்லா ஈக்குவேஷன்ஸும் மாறிச்சு. நம்ம வந்து ஒரு 3 வருஷம் பழைய இயக்குனராக ஆகிட்டோம். ஸோ புதுசாக வாய்ப்புகள் மறுபடியும் தேடுற மாதிரி இருந்துச்சு. அப்போது தொடர்ந்து வந்து நான் விஜய் சேதுபதி சாரோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவரை சந்திக்கும் போது ஒரு கதை சொல்கிறதுக்கான சந்திக்கும் போது அவர் சொன்னது,
அப்போது உடனடியாக அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை, எல்லாம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், உனக்கு வந்து பெரிய படம் பண்ணணுமா இல்லை நல்ல படம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார். சினிமாவுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டார். சார் நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் என்ன உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன கதை, ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து அந்த ஒரு 3 வருட பயணத்தில் வந்து எல்லாம் பெரிய படங்களாகவும் பெரிய கதைகளாகவுமே வந்து எழுதி வச்சுருந்தோம். ஸோ நல்ல படமாக ஒன்று பண்ண வேண்டியதானே உன்னோட ஸ்டைலில் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றேன். நம்ம வந்து சரி, ஏன்னா ஒரு ஒரு பயணமாக ஒரு 3 வருஷம் வந்து பெரிய கதைகளாக எடுத்துட்டோம், ஒரு பெரிய படம் பண்ணுற ஒரு மனநிலையிலேயே நம்ம இருந்துட்டோம். திடீர்னு வந்து ஒரு 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 நம்ம ஒரு காம்பேக்டாக ஒரு படம் பண்ணணும் போது ஒரிஜினலாக மனசு ஒத்துக்கல. ஆக்சுவலாக அவர்கிட்ட பேசிட்டு வெளியில் வரேன். அப்போ நண்பர் ஸ்ரீகணேஷ் வந்து அவரோட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார், கல்யாண்ஜியோட கவிதை வச்சுருந்தார். இங்கு தொடங்கினாலும் இந்த இடத்த போய் சென்று சேர்ந்து விடலாம் அப்படின்னு ஒரு கல்யாண்ஜியோட கவிதை இருக்குது. பார்த்தா சரி இங்கேருந்து நம்ம தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவா சாரோட ஒரு பயணமாக காளிதாஸ் 2 ஆரம்பித்தோம். ஆனால் அந்த படத்தை காளிதாஸ் 2 ஆரம்பிக்கும் போது அது வந்து சரி, அதுக்கு ஒரு 2 கேரக்டர் உருவாகிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று வந்து பரத் சார், இன்னொரு கேரக்டர். ஆக்சுவலாக அந்த இன்னொரு கேரக்டருக்காக நான் பழனி அண்ணன்ட்ட போய் கேட்டேன், ஆனால் இப்படி இன்னொரு கேரக்டர் இருக்குது, யாராவது ஒரு நடிகர் இருந்தால் கேளுங்க அப்படின்னு. அவர் ஒரு நடிகருக்கு ஃபோன் பண்ணுறார். அந்த நடிகர் அந்த ஃபோன் காலை எடுக்கலை. அவர் ஆக்சுவலாக ஃபோன் கால் அவர் எடுக்கலைன்னொன்னே பழனி அண்ணன் சொல்கிறாரு, ஃபோன் எடுக்கலையா, சரி இரு, நம்ம வந்து செந்தில் பையன் ஒருத்தர் படம் பண்ணீங்க இருக்காரு, வாங்க போய் பார்க்கலான்றாரு. அடுத்த 15வது நிமிஷம் நாங்கள் 2 பேர் போகிறோம், செந்தில் சாரை போய் பார்க்குறோம். செந்தில் சார்கிட்ட வந்து ஆக்சுவலாக தயாரிக்கிற முடிவிலே செந்தில் சார் இந்த படத்துக்குள்ளே முதல்ல வரல. அஜய் வந்து நடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து செந்தில் சாரை போய் பார்த்தோம். உடனே அஜய் வர சொன்னாங்க, மீட் பண்ணோம், உடனே கதை சொன்னேன். ஒரு அரை மணி நேரத்தில் அஜய் காளிதாஸ் 2க்குள்ளே வரதாயிருச்சு. அப்புறம் செந்தில் சார் கேட்குறாரு, என்ன பட்ஜெட்டில் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது படம் வந்து ஒரு காம்பேக்டாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வரும்போது, இல்லை இதை வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல, விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான். நல்ல படத்தை செந்தில் சார் பெரிய படம் ஆகிட்டார். ஆக்சுவலாக நான் பெரிய படமாக பண்ணணுமா நல்ல படம் பண்ணணுமானும் போது அது நல்ல படமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த நல்ல படத்தை செந்தில் சார் வந்து முக்கியமாக நாராயணசாமி சார் 2 பேருமா சேர்ந்து இதை வந்து ஒரு பெரிய படமாக வந்து ஆக்கிட்டாங்க. படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்கேல் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பயணத்தை வந்து காளிதாஸ் 2 இந்த பயணத்தை வந்து தொடங்கி வச்சது வந்து பழனி அண்ணன் தான். பழனி அண்ணனுக்கு வந்து என்ன சொல்கிறது, நன்றிலாம் சொல்ல முடியாது அவருக்கு, ஆனால் அவர் தான் தொடங்கி வச்சார். ஸோ அது போக முக்கியமான 2 பேர் இந்த காளிதாஸ் 2 நடக்கிறதுக்கான, ஏன்னா செந்தில் சார் எப்பயுமே ஒரு சின்ன ஒரு கான்ஷியஸாக இருப்பார், எல்லாத்தையும் சரியாக பண்ணணும் அப்படின்னு, சரியாக வருமான எப்பயுமே ஒரு 2-3 செக் வச்சுருப்பார், இதெல்லாம் தாண்டி போனால் தான் நடக்கும் அப்படின்றது. அப்போது செந்தில் சாருக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து இந்த காளிதாஸ் 2 ஓகே பண்ணது 2 பேர். ஒன்று வந்து நாராயணசாமி சார், இன்னொன்று வந்து யசோதா மேம். 2 பேருக்கு தான் வந்து என்னோட நன்றி. அவங்க 2 பேர் தான் சாருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து இதை பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு பயணம் தொடங்குச்சு. காளிதாஸ் 2 வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்து வெளியில் இங்கே சிரிச்சு பேசினாலும் அவங்க எல்லாரும் என்ன திட்டுவாங்கன்னு தெரியும். ஆமாம், ஏன்னா எப்பயுமே நைட் ஷூட்ஸாக இருக்கும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்கும், ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூலில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைட் ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து ஒரு காலையில் 6 மணிக்கு போவோம். ஒரு தடவைலாம் ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் 2 மணி வரைக்கும்லாம் ஷூட் போச்சு. ஸோ எல்லோரும் வந்து அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு நல்ல படைப்பாக இது வந்து இன்றைக்கி வந்துருக்கு. அதில் நன்றி சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து எங்கள் அண்ணன் ஜெயவல் அண்ணன், காளிதாஸ் 1லையும் சரி காளிதாஸ் 2லையும் சரி அப்படி சொல்ல முடியாது, அவர் என்னோட இயக்குனர். நான் சினிமாக்குள்ளே வரும்போது கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தவர். ஜெயவல் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த த்ரில்லர் படங்கள் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து நம்மளோட டிஸ்கஷன்ஸ் என்ன டிஸ்கஷன்ஸாக இருக்குன்னா, நான் வந்து ஆக்சுவலாக 12 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். 12 ஷார்ட் ஃபிலிமும் காமெடி படம். நான் காமெடி படம் பண்ணணும்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து சூழ்நிலையின் காரணமாக த்ரில்லர் படம் ஆயிடுச்சு. என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுலேயுமே ஒரு ரத்தம் கூட இருக்காது. இங்கே முதல் படம் பண்ணும்போது முதல் ஷார்ட்டே மாடியிலேருந்து கீழே போட்டு ஒருத்தரை கொலை பண்ணுறதா தான் இருந்துச்சு. டிஸ்கஷன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, யாரை எப்படி கிரியேட்டிவாக கொலை பண்ணுறது அப்படி தான் இருக்கும். அண்ட் எங்களோட டிஸ்கஷன் இதெல்லாம், அதாவது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அரவிந்த், என்னோட ரைட்டர், கோ டைரக்டர். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷமாக என்ன சொல்கிறது, என் ஒய்ஃபோட பேசினதை விட அதிகமாக வந்து அரவிந்தோட பேசினது தான் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த். ரொம்ப எமோஷனலான ஒரு மேடை.
ஓகே தேங்க்யூ. இல்லை இல்லை பரவாயில்ல. ஓகே. இவ்வளோ பெரிய மேடையை கொடுத்த செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் மிக நன்றி. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 சாரி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கு மட்டும் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒருத்தர் வந்து என்னோட காட்ஃபாதர் தினா சார். நம்ம கனவு காணும்போது நம்ம கனவுகளை தாங்கி பிடிக்க ஒரு 2 பேர் வேணும். அந்த மாதிரி தினா சார் அண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரும்போது நம்மளை கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுற என்னோட ஒய்ஃப் அண்ட் என்னோட பசங்க. அண்ட் ஏன்னா நான் வந்து சினிமாக்காரன் இல்லை, ஆக்சுவலாக நான் ஒரு எம்என்சியில் ஒரு பெரிய ஒரு வேலையில் இருந்தேன். எனக்கு சினிமா கனவுக்காக நான் ஒரு நாள் இப்படி தூக்கி போட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் ஆக்சுவலாக ஏன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, செட்டில்டு லைஃப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டில் லைஃப்பில் இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் இப்படி தூக்கி போட்டு வருவோம்ல, அது மாதிரி அடுத்த நாள் இல்லை எனக்கு சினிமா வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றேன். அப்போ நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஃபேமிலி அண்ட் வெரி எமோஷனல் டைம். ஐம் வெரி சாரி அண்ட் தேங்க்யூ வெரி மச். சார் இருங்க சார், செந்தில் சார் கண்டிப்பாக இல்லை நீங்கள் இல்லை இந்த கண்ணீருக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ கஷ்டங்கள் தெரியுது. ஏன்னா இந்த எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இமோஷனல் ஆகிறீங்க, நீங்கள் மட்டும் இல்லை அங்கே உங்கள் ஒய்ஃபுமே இமோஷனல் ஆகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் எல்லாரோடைய சப்போர்ட்டும் இருக்கும் ஸ்ரீ செந்தில் அவர்களே. ஏன்னா அவரோட உழைப்பை நான் நாளை இயக்குனர்லேருந்தே பார்த்துட்ருக்கேன், அவ்வளோ டேலண்டட். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும். கேப்பே விடாமல் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் ஸ்ரீ செந்தில். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்ருக்கிற ஒரு ஹீரோ, அதாவது டெடிகேஷனாக இருக்கட்டும், ஃபிட்னஸாக இருக்கட்டும், இஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் டு மெனி பீப்புள். காளிதாஸ் உடைய கோர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் காளிதாஸ் படத்துக்கு கொடுத்த ஒரு ஐடென்டிட்டி, இந்த ஹீரோ தான் ஐடென்டிட்டியை கொடுத்துருக்காரு. சின்சியாரிட்டி, ஸ்டைலிஷ் அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னாலே பரத் அவர்கள் தான் மைண்டுக்கு வருவார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நல்லா கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் பரத் ஆன் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி செந்தில் சார் உங்களை ஹானர் பண்ணிடுவாரு. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் ஹீரோ பரத் அவர்கள். எல்லாம் அல்ல இறைவனுக்கும் என்னோட தாய் தந்தைக்கு நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னை என்றைக்குமே எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஈவினிங்கில் இப்போ லாஸ்ட்டாக பேசும்போது இதுதான் பிரச்சனை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாரும் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதோ ஒன்றத்தை எங்கோ ஒரு இடத்துல யோசித்து வச்சுருப்போம், பட் எல்லாமே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஸோ நானுமே ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். இப்போது இவர் வந்துட்டு அழுதுட்டாருன்னு அழுவலை, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். வந்திருக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. கண்ரவி சார், நீங்கள் மட்டும்தான் பேலன்ஸ் வெளில கெஸ்ட்லேருந்து, மற்ற எல்லாம் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோடய கெரியரில் நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய புது டைரக்டர்ஸ் நிறையா இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் தான் எனக்கும் செந்தில் சாருக்கும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ணலாம். அஃப்கோர்ஸ் 2-2.5 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்துருந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கப்புறம் டேரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பெரிய டேரக்டர்ஸோ அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டார். நான் என்னோட அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்வேர் டீப் டவுன் மை ஹார்ட் எனக்கு தோணிகிட்டே இருந்தது, நம்ம திருப்பியும் காளிதாஸ் 2 கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, நான் நிறைய புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் த க்ரீம் டெக்னீஷியன்ஸ் ஐ எவர் ஒர்க் வித். அவ்வளோ சின்சியர் அண்ட் இங்கே வச்சுருப்பார் எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ நம்ம தைரியமாக நம்மளை போய் ஒப்படைச்சிடலாம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா
சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டேரக்டர் கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அதே இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல டேரக்டர் உங்களுக்கு கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஜேர்னி ஓப்பன் ஆகிடும். இதுதான் பேஸ். நல்ல டேரக்டர் கிடைக்கலனா தான் பஞ்சாயத்து. கதை சரியாக வராது, இல்லை சொன்ன கதையை சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டேரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் தட் பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டேரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்யூ சார். ஏன்னா சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். இட் பிகேம் லிட்ரலி இட் பிகேம் அன் ஹேஷ்டாக் கம்பேக் ஃபிலிம் ஃபார் மீ அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கணுங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்குது, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்து காளிதாஸ். ஸோ கம்மிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பேக்டாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இட் பிகேம் அ பிகர் ஃபிலிம். இப்படி ஒரு பெரிய ஒரு படமாக மாறினதுக்கு முக்கிய காரணம் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நாராயணன் சார், நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வர், இவங்க 3 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன், நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலலாம் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிஸ்னஸ் ரீதியாக பார்த்து பண்ணுற ஒரு 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 ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், இந்த கதைக்கு என்ன வேணும், இந்த கதையில் யார் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமா, அந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கருவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேர் உள்ளே வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரித்தது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதோட மேலே கொடுத்து இந்த படத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக, எனக்கு இது பெரிய பிரம்மாண்டமான படம். ஐ நோ தேர் ஆர் லாட் ஆஃப் பிகர் ஃபிலிம்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம். ஸோ அப்படி பண்ண என்னோட தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இது என் படத்துக்காக நான் சொல்லலை, பிகாஸ் நிறையா ப்ரொடியூசர்ஸ் இங்கே ப்ளஸ் பண்ணும்போது சொன்னாங்க, பரத்துக்கு வந்துட்டு இது ஒரு திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கணும், அவர் டெலிவர் பண்ண வேண்டிய டைமில் இருக்காருன்னு. அது இந்த படமாக இருக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வை? பிகாஸ் க்ரைம் த்ரில்லர்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு மவுஸ் இருக்குது. யூ கேன் டெஃபினெட்லி டூ அ பிஞ்ச் வாட்ச். ஓடிடியில் வந்தாலும் இல்லைன்னா தேட்டரில் பார்க்கும்போது உங்களை எந்த இடத்துலையும் நவர விடாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் நூல் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா தட் ஃபிலிம் வில் ஹேவ் தட் ஃப்ளேவர். அது இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அண்ட் நிறைய நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு அவங்க சொன்னது, ரஞ்சித் சார் சொன்னதாக இருக்கட்டும், இல்லைனா பாண்டியராஜன் சார், நிறைய டைரக்டர்ஸ் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கலாம், பட் ட்விஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு படம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு பியோர் கிரெடிட் வந்துட்டு ஐ திங்க் செந்தில் சாருக்கும் அரவிந்த், அவரோட அசிஸ்டன்ட் அரவிந்த், அவருக்கு தான் போகணும். பிகாஸ் தட் இஸ் இந்த படத்தில் அந்த ஃப்ளேவர் இருக்குது. திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ரெகுலர் க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம், இட் இஸ் அன் எமோஷ்னல் ட்ராமா. திஸ் ஃபிலிம் ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஒரு போலீஸ்காரனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு காளிதாஸ் ஏன் வேற ஒரு ஆங்கிளில் பத்திரிகை நண்பர்களும் அதை பாராட்டுறதுக்கு ரீசன் என்னன்னா, போலீஸ்காரனோட எமோஷனல் சைடை காட்டியிருப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் க்ரைம்லேயே 2 க்ரைம் இருக்குது, ஆர்கனைஸ் க்ரைம், எமோஷனல் க்ரைம். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஒரு எமோஷனல் க்ரைமில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் போலீஸாக ட்ரெஸ்ஸு போட்ட 2 படத்துலையுமே நான் துப்பாக்கி எடுத்தது கிடையாது, கத்தி எடுத்தது கிடையாது, எவனையும் கத்துனது கிடையாது, மிரட்டினது கிடையாது, பஞ்ச் டைலாக் பேச எதுவுமே பண்ணது கிடையாது. யூ கேன் சி காளிதாஸ் 1ல் என்ன ஒரு சட்டிலிட்டி, ஒரு ஃப்ளேவர் இருந்ததோ அதே ஃப்ளேவர் இந்த படத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 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 கிராஃப் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் கம்மிங் டு மை பியூட்டிஃபுல் டீம், அஜய் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. காஸ்ட்டு, க்ரூ, மெம்பர்ஸு, ஏபிசி, டெக்னீஷியன், லைட்னு எல்லா பேரும் சொல்லியாச்சு. ஸோ நான் லெட் மீ கீப் இட் ஷார்ட் டு மை காஸ்ட். ஸ்டார்டிங் வித் பவானி. ஐ திங்க் அவங்க சொன்ன டிஸ்கஷன் தான் எனக்கும் செந்தில் சாருக்கும் வந்தது. ஃபஸ்ட்டு கேள்வி நானும் கேட்டேன், சார் எல்லாம் ஓகே சார், காப் யூனிஃபார்ம் போடும்போது காம்பினேஷன் ஷாட் வைக்கும்போது எப்படி சார் மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன்.
ஏன்னா 2 பேருக்கும் இப்படி இருக்கும், அவங்க காப் யூனிஃபார்மில் எப்படி இருப்பாங்க சார்னு. ஐ திங்க் தட் இஸ் பியூர்லி அண்ட் கிரியேட்டர்ஸ் ட்ரஸ்ட் தான் அது. அந்த ரைட்டிங்கில் இருக்கிற ட்ரஸ்ட், அந்த கேரக்டர் நீங்கள் வந்துட்டு உருவாக்கும் போது இருக்கிற ட்ரஸ்ட் வந்துட்டு பவானி மேலே வச்சாங்க. த ஃபர்ஸ்ட் டே வென் ஷி கேம், காப் ட்ரெஸ்ஸில் இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களோட ஒரு அது என்ன சொல்லுவாங்க அன்யூனிஃபார்மில் அதில் வரும்போது அந்த கேரக்டர் கேரி பண்ண விதம் இருக்குல்ல, கான்ஃபிடென்ட்டாக அந்த கேரக்டர் கேரி பண்ணி இந்த டயலாக்ஸ் இருக்கட்டும், அவங்களோட இந்த வேஷி அந்த கேரக்டர் வெளியில் எடுத்துகிட்டு வந்த விதம், ஐ திங்க் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த படம் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்து இவங்க கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்தது, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, கரெக்டாக ஒரு கிராஃப் இருந்தது. பவானி, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, சைஸ் டஸ் நாட் மேட்டர், இட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் விச் மேட்டர்ஸ், தட் இஸ் ஆல்வேஸ் தேர், ஸோ டோன்ட் வரி. அண்ட் அபர்ணதி, ஐ திங்க் இருக்கை பற்றோட பெரிய ஃபேன், அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். வெரி ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ட்ரஸ் நீங்கள். யதார்த்த கதைகள் நிறைய நடிங்க. யதார்த்த கதைகள் பண்ணுறதில்ல, M10 மகன் மாதிரி அந்த மாதிரி நிறையா கதைகள் வந்துன்னா நடிங்க தயவு செஞ்சு. வெரி ரியலிஸ்டிக் ஆக்ட்ரஸ். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கும், ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அவங்களோட பேர் அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ, சூப்பராக பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அண்ட் சங்கீதா மேம், இப்போ நான் சொல்லணும், சின்ன வயசுல நான் உங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் மேம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு வந்துட்டு போட்டி போட்டு உள்ளே தள்ளிக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வெல்கம் பேக் டு த இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரே வருத்தம், அவங்க கிக்கி சொன்ன மாதிரி நீ ஏன் நிறையா படங்கள் பண்ணலைன்னு. அவ்வளோ ஒரு ஏஸ்தட்டிக்கான ஆக்டிங் மேம், நீங்கள் நடிக்கிறதே தெரியல. அண்ட் ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் பீப்புள் who ஆக்ட் லைக் தட். நம்ம நடிக்கிறதே தெரியாமல் ஒரு நடிப்பு இருக்குல்ல, அது வந்துட்டு எல்லாருக்கும் வராது. இட் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அது நம்ம ஃபீல் பண்ணி நடிக்கணும். ஸோ யூ ஆர் ஒன் தட் பர்டிகுலர் டைப். ஸோ அதனால் இட் வாஸ் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம், ஃபார் மீ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கம்மிங் டு யூ அஜய், I think it's a dream launch for you. You are blessed to have a launch like this. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கதிரேசன் சார் சொன்ன மாதிரி சினிமாவுக்கு நீங்கள் சின்சியராக இருந்தால் சினிமா உங்களை பார்த்துக்கும். தட் இஸ் ஒன்லி அண்டர்லைன். நீங்கள் வந்துட்டு சினிமாவுக்கு ரொம்ப சின்சியராக இருங்க, ஹானஸ்ட்டாக இருங்க, இட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஐ திங்க் யூ ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் அ ஃபாதர் லைக் திஸ், டு கெட் அ லான்ச் ஃபார் யூ லைக் திஸ். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக உங்களை வந்துட்டு இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் கேரக்டர் தான் நவுத்திட்டு போகும், வாட்ஸ் நெக்ஸ்ட்டுங்கிற ஃபேக்டரை அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ இதையே அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை ட்ரூ பிளெஸிங்ஸ் ஃபார் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சாம் சார், படத்தோட மிகப்பெரிய பலமே நீங்கள் தான் சார். அண்ட் உங்களோட ஐ டோன்ட் நோ, அது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது எப்படி அந்த ரீரெக்கார்டிங் சென்ஸ் உங்களுக்கு எப்படி வருது. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் நாங்கள் பார்க்கும்போதும் ஒரு த்ரில்லருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்துட்டு ஹவு மியூசிக்லி யூ கனெக்டட் ஃபார் த பர்டிகுலர் சீன். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த சீன் ரொம்ப பேடாக இருக்கும், ஆனால் அது மியூசிக்கில் கனெக்ட் ஆகும்போது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு அந்த லேக் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டரோட பங்கு பயங்கரமாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் த வெல் ஸ்போக்கன் பேச்சு பொருளாக மாறப்போகிறது உங்களோட ஆர்ஆர் தான் இருக்கும். அது டீசரே வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா டீசர் வந்தபோது எங்கள் எல்லாரையும் விட்டாங்க, நானும் நடிச்சிருக்கேன்ப்பா எல்லா இடத்துலையும், அப்படிலாம் இல்லை. இப்போ 2 தான் நடந்தது. ஒன்றுப்பா சாம் சிஎஸோட ஆர்ஆர் பயங்கரமாக இருக்குது, அதே மாதிரி சுரேஷ் எங்களோட கேமராமேன் டிஓபி பயங்கரமாக இருக்குன்னு. ஸோ அந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு, எஸ்பெஷலி எனி ஃபிலிமுக்கு அது ரொம்ப முக்கியம், பட் க்ரைம் த்ரில்லருக்கு அது கூடுதலாக முக்கியமாக இருக்குது. அண்ட் சுரேஷ் பாலா, நான் அவரோட பண்ணுற 3வது படம் இது. காளிதாஸ் 1 பண்ணோம், அதுக்கப்புறம் மிரல் பண்ணோம், அண்ட் இது 3வது படம். எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கர ஸ்மார்ட் டெக்னீஷியன் அவர். குவிக்காக நம்மளுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டேரக்டருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி ஹரி சாருக்கு பிரியன் சார் இருந்தாரோ, நான் சேவல் ஒர்க் பண்ணும்போது ஹேண்ட் இன் ஹேண்டாக இருப்பாங்க 2 பேரும், அவங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் தான் சுரேஷ் பாலா. ஷார்ட்டரில் ஒர்க்கில் இருந்தாலும் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன். ஸோ சார் தைரியமாக இருங்க, நீங்கள் எமோஷனாக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஐ நோ இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சார், நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தபோது நிறைய விஷயங்கள், நிறைய இன்புட்ஸ் எனக்குமே கிடச்சிது. தேர் வர் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய படங்கள் இல்லாமல் சின்ன படங்கள் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக வந்த 3-4 சின்ன படங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கு, சினிமா திருப்பி வளர்ந்துட்டுருக்கு திருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார்.
அண்ட் அ ஃபிலிம் இஸ் கன்சிடர்ட் பிக் ஆர் ஸ்மால் ஆஃப்டர் த ரிலீஸ். அதோட ரிசல்ட்டை பொறுத்து தான் சார் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம ஜெயிப்போம். நேர்த்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், நல்லபடியாக வந்துட்டு நேர்த்தியாக ஒரு சின்சியராக ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஐ நோ உங்களுக்கு ஒரு பெரிய கேப்னு தெரியும், பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டேரக்டர்ஸோட பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு படம் இல்லைனா அடுத்தடுத்து போயிடுவாங்க, ஆக்டர்ஸ் போயிடுவோம். ஒரு டேரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்டக்காகி நிற்பாங்க. அதோட வெற்றியை பொறுத்து தான் அவங்களோட லைஃபே அடுத்து என்னங்கிறது தெரியும். பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் டூயிங் இட். 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 10th அன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நான் வெரி ஹாப்பி தட் திருப்பியும் அந்த பழைய மாதிரி தியேட்ரிக்கல் ட்ரெண்ட் திருப்பியும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஐ எம் ஷோர் வி ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ. அண்ட் ப்ரெஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய படங்கள், பெரிய ஹீரோ அதெல்லாம் தாண்டி புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்கள் வந்து கண்டிப்பாக வரவேற்கிறாங்க. நல்ல கதைகள், நீங்கள் சொன்ன மாதிரி கதைகள் நல்லா இருந்தால், நல்ல டைரக்டர்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக மக்கள் வரவேற்பாங்க. அதே மாதிரி காளிதாஸ் 2வையும் மக்கள் வரவேற்பாங்க, கண்டிப்பாக ஹிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட உழைப்பும் இதில் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த தருணத்தில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் ஒன் பர்சன். ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ண போகிறது ஐங்கரன் கருணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இப்போது காளிதாஸ் 2 உடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் ஃபார் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ கிக்கி, லுக்கிங் ஸோ பிரிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் ஜாப் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மை ப்ளஷர். காளிதாஸ் படத்தோடைய டெக்னிக்கல் க்ரூ, காஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே ப்ளீஸ் ஜாயின் தி ஸ்டேஜ். you